என்னைக்குமே நம்ம லைஃப்ல தேவனை தேவன் என்றும் தேவன் என்று மகிமைப்படுத்துறது, ஸ்தோத்தரிக்கிறது, நன்றி சொல்லு. இது நம்ம லைஃப்ல எப்பவுமே சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. சில பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பழைய பரிசுத்தவான்கள்லாம் வாயில எப்பவுமே ஸ்தோத்திரம் இருந்துட்டே இருக்கும். பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே சோதரம் 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 அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க. சோதரம் அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆனா அவங்க அது அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, ரொம்ப பாதுகாத்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா 1000 ஸ்தோத்திர பலி புக்கு வேணும். அதுலயும் 4 பேஜை காணல. இப்படி ஏதாவது யாராவது செய்யணும், யாராவது பண்ணணும், டிவியில யாராவது சொல்லணும், அப்படித்தானங்க இருக்கு இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவருக்கு தேங்க் பண்ண, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட எல்லாத்திலையும், அதனாலதான் எல்லாவற்றிலையும் என்ன செலுத்துங்கள். இது என்ன செய்யும் தெரியுமா? நம்ம அவரோடு வைத்துக் கொண்டே இருக்கும். என்னையும் உங்களையும் அவரோடு வைக்கிறதுக்கு அவர் நீ வருஷத்துக்கு 3 தடவை 40 days ஃபாஸ்டிங் ஒன்று சொன்னார். அப்படி ஏதாவது ஒண்ணுமே சொல்லல. எவ்வளவு சிம்பிளான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்கறீங்களோ தெரியல. ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறது போல உணர்றீங்களா? கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையில பார்க்க விரும்பாததுனால இந்த சத்தத்தை உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணுகிறா. ஆண்டவர், என்ன நீர் எதற்காக மீட்டுக் கொண்டீரோ அதனாலதான் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்ய. நம்ம அந்த ஜெபத்தை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மொத்த பெந்தேகோஸ்தேக்காரங்க. நாங்க இதுல பண்ணோம், ஐயா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, எவங்க பண்ணுவாங்க, ஏன் இது பண்ண என்ன குறைஞ்சிரும், அது நாங்கள பண்ண மாட்டோம். நாங்க எடுத்தது அந்நிய பாஷை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்ய. என்ன பிரேயர் அது? உங்க சித்தம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன நீங்க எதுக்கு வாங்குனீங்க? நீ எனக்கு மகிமையா இருக்கணும். அப்ப எனக்கு 1000 தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகள் என் வாழ்க்கையில சந்திக்கப்படுவதனால் நான் உமக்கு மகிமையா இருக்கிற ஸ்தானத்தை விட்டு போவேன் என்றால் இந்த பேப்பரை கிழிச்சு போடுறேங்க. ஆண்டவரே, வராதாமே வந்துட்டுன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, எனக்குள்ள பெரிய பட்டியலை நான் போட்டு வச்சிருக்கிறேன்ப்பா, பெரிய லிஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவைகள் எனக்கு இருக்குப்பா. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் நடக்கணும். ஆண்டவரே, ஆனா நீங்க என்ன எதுக்கு ஒரு பர்பஸுக்காக வாங்கியிருக்கிறீங்களா? இதெல்லாம் எனக்கு நீங்க வாய்க்க பண்ணுவது நிமித்தம் இது பர்பஸ் இல்லாம போயிடும்னா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே கிழிச்சில்லப்பா, எரிச்சு போடுங்கப்பா. இப்படி சொல்றவன் ஜெயிச்சிருவான். ஹalleluya. ஆனா ஒரு காரியத்தை நம்புங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக என்னை கிரயம் கொடுத்து வாங்கினவருக்கு எனக்கு வேண்டிய செய்யறது ஒரு மேட்டரே கிடையாது.